ஹே ட்ரேடர்ஸ், கிருஷ்ணா ஹியர். நிஃப்டி வந்து நல்ல ஒரு ரிவர்சல் ஆச்சு. ஸோ நிஃப்டி வந்து கீழே தான் போக போகுதுங்கிறத நம்ம ஃப்ரைடேயே அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ என்னோட வியூவையுமே நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி வந்து நான் அனலைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே பேஸுங்கிறது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் தான் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அதை பேஸ் பண்ணி இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்டி ஆகட்டும், சூப்பர் ட்ரெண்ட் ஆகட்டும், இல்லை மூவிங் ஆவரேஜ் ஆகட்டும், ஆர்எஸ்ஐ ஆகட்டும், அது எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான வின்னிங் ட்ரேட் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை ஜஸ்ட் லேர்ன் பண்ணால் மட்டும் போதாது, உங்களுக்குன்னு சில செட்டப்ஸ் இருக்கும். அந்த செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ மார்க்கெட்டில் நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் பேஷன்ஸாக வெயிட் பண்ணி அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கிற ட்ரேட் எடுத்தாலே நம்ம வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ எக்ஸ்பெக்ட் எ மினிமம் 500 பாயிண்ட்ஸ் கட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். செப்டம்பர் 27, அதாவது ஃப்ரைடேயே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் டச் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு ரிவர்சல் சைன் கொடுத்துச்சு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷர்லேருந்து ஒரு பையிங் ட்ரெண்ட் போனாலும் அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஹையர் ஹையை பிரேக் பண்ணி நியூ ஆல் டைம் ஹையோ இல்லை ஒரு ஸ்விங் ஹையோ வச்சுக்கிட்டே போனாலுமே அதுலேருந்து ரிவர்சல் ஆகும்போது உங்களுக்கு அதிகப்படியான மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இங்கேயுமே அதுதான் நடந்திருக்கு. மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மார்னிங்கே வந்து நல்ல ஒரு பை ட்ரெண்ட் போய் ஆல் டைம் ஹையை டச் பண்ணுச்சு. பட் அங்கேருந்து சர்வைவ் ஆகலை. அது அங்கேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தேன்னா என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணி டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இஃப் நிஃப்டி நாட் ஏபிள் டு க்ளோஸ் எபோவ் 26,200 டுடே we can see more downside தான் போட்டிருந்தேன். எதனால அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சேனலில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிவர்சல் ஆகலாம். அதே மாதிரி இந்த சேனலோட ஹை அண்ட் லோ அதுலலாம் எப்போ மார்க்கெட் அதாவது நிஃப்டி வந்து டச் ஆகுதோ அங்கேருந்து அது ரிவர்சல் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே நான் வந்து இப்போ உங்களுக்கு சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட். உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது என்னங்கிறது புரியும். ஜஸ்ட் இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எங்கே வந்து டிமாண்ட் இருக்குது, எங்கே வந்து செல்லர்ஸ் அதிகம் இருக்கிறாங்க, பையர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறேன். பட் பேசிக்காக நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டீட்டெயிலாக நான் சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதான் வந்து நிஃப்டியோட சார்ட்டு. நிஃப்டியோட 15 மினிட் டைம் ஃப்ரேமில் நான் வந்து சார்ட் பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்பயுமே மார்க்கெட் வந்து ஹையர் ஹையை பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஹையர் ஹையெல்லாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும். ஸோ அதுதான் இங்கே வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இந்த லைன், இந்த ஹை அண்ட் இந்த ஹை இதை ட்ராப் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி லோவையும் மார்க் பண்ணி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து சேனல்னு சொல்லுவோம். எப்போ இந்த சேனல்லேருந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வருது இல்லை மேலே போகுதோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த சேனலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கனால அதிகப்படியான சான்ஸ் எங்கே அப்படின்னா டவுன் சைடு வர்றதுக்கு தான் பாசிபிள் அதிகம். ஸோ அதுதான் இங்கே வந்து நடந்திருக்கு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா 27th செப்டம்பர் வந்து மார்க்கெட் இந்த கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. அங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் மேலே போயிருக்கு. பட் இங்கே இருக்கிற கேண்டில் பாருங்கள் ரொம்ப வீக்காக இருக்குது. இங்கே வந்து நான் 15 மினிட் கேண்டில் பிளாட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வீக்கான கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன இன்டிமேட் பண்ணுதுன்னா பையர்ஸ் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். மேபி இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த கேண்டில் நீங்கள் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து ஒரு நல்ல கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் பாருங்கள் எகெயின் பையிங் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான பையர்ஸ் இருக்காங்க, ப்ரைஸை வந்து புஷ் பண்ணுறாங்க மேலே போகிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அதுதான் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு பாருங்கள், மார்னிங்கோட ஹை அதாவது 15 மினிட்ஸ் ஹைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஃபர்ஸ்ட் கேண்டில் 15 மினிட்ஸோட ஹையை தான் இந்த ட்ரெண்ட் லைனில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், எகெயின் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி சர்வைவ் ஆகலை, அங்கேருந்து என்ன ஆயிடுச்சு, ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, இந்த லோவில் இருந்து அப்படியே அங்கேருந்து மேலே போகுது, ரிவர்சல் எடுத்திருக்கு. இந்த லோங்கிறது ஒரு ஸ்விங் லோ. ஓகே, இதுவும் வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. எப்போ வந்து ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். ஸோ இந்த இடம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு பாருங்க, கீழே வந்துட்டு எகெயின் மேலே போக பார்த்துருக்கு. இங்கே வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆயிருக்கு. எகெயின் ரிவர்சல் ஆகி கீழே வந்துருச்சு. கீழே வந்து எப்படி அன்னைக்கு டேயில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா டே லோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு பை சைடு, அதாவது லாங் சைடு போகிறது கண்டிப்பாக தவறு. மார்க்கெட் மேலே போகலை, இங்கிருந்து மேபி ஒரு கன்சல்டேஷன் வரலாம், ஒரு ரிவர்சல் வரலாம், அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க, மார்க்கெட் மண்டே வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலுமே ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க, இது வந்து ஒரு டோஜ் கேண்டில். ஸோ இது வந்து வீக்னஸ் தான், எகெயின் ஒரு ரிவர்சல் சைன் தான் இந்த கேண்டில் வந்து இண்டிமேட் பண்ணுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்க, ஒரு பியரிஷ் கேண்டில். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த சேனலுமே வந்து நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேபி இங்கேருந்து ரிவர்சல் ஆனனால இது எங்கே வரலாம், இந்த லோக்கு வரலாம். பட் இந்த லோவில் வந்துட்டு இங்கேருந்து ரிவர்சல் சைன் கொடுத்தாதான் மேலே போகும். கரெக்டாக, மேபி இங்கேருந்து மேலே போயிருக்கு, எகெயின் இந்த இடத்த டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே கன்சல்டேட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே டச் பண்ணிட்டு மேபி மேலே போகலாம், இப்படியும் சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ட்ரேடே வந்து உங்களுக்கு எகெயின் நல்ல செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கு. இங்கே பாருங்க, இங்க வந்து ரிவர்சல் ஆகலை, எந்த ஒரு ஹேமர் கேண்டிலோ இல்லை ஒரு புல்லிஷ் கேண்டிலோ எந்த கேண்டிலுமே ஃபார்ம் ஆகலை. அதுக்கு பதிலாக என்ன ஆயிருக்குன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு ரெட் கலரில். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு பாருங்க, கன்சோலேட் ஆயிருக்கு. ஸோ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் கீழே தான் போகுதுங்கிறது. ஸோ உங்களுக்கு அதிகப்படியான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு ட்ரேட் எடுக்கலாம். கரெக்டா, எப்பயுமே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோமோ ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு, அது ரொம்பவே நல்லது. ஸோ இதில் நமக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்ன கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்குன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சேனல். ஸோ இந்த அப்பர் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணனால மார்க்கெட் கீழே வரலாம் அப்படிங்கிற ஒரு சான்ஸ். ஓகேயா, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ப்ரைஸுமே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு மார்க்கெட் கீழே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு. செகண்ட், தேர்ட் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு, அதுவுமே ஒரு பியரிஷ் சைன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஓஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலுமே பிரேக் பண்ணி பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நோ பையிங் ப்ரெஷர் அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே நீங்கள் ஏன் ட்ரேட் எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ மேபி நீங்கள் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்மே புக் பண்ணிருக்கலாம். ஓகே, நான் வந்து மோஸ்ட்லி ஆப்ஷன் பையிங்கும் பண்ணுவேன், ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ணுவேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே வரை வெயிட் பண்ணி புக் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு இன்ட்ராடே பிளேயர், மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் வந்து நான் இன்ட்ராடேல தான் எடுப்பேன். மேபி நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறேன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணி ஹெட்ஜ் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கன்சோலேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டேட் பார்த்தீங்கன்னா October 2. எஸ்டர்டே வந்து இஸ்ரேல் ஈரானுக்கான வார் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுமே ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து எந்த ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தாலுமே மார்க்கெட் கீழே போகிறது தான் சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதை எப்பவுமே மறந்துடாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ட்ரிகர் தேவைப்படும். அந்த ட்ரிகர் கிடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போகலாம். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நமக்கு இந்த சேனலை பிரேக் பண்ணிருச்சு, கீழே வந்துருச்சு. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், இந்த இடத்துல கன்சோலேட் ஆகிட்டு எகெயின் வந்து கீழே போகிறது தான் சான்சஸ் அதிகம். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ட்ரேடு டுமாரோவுக்கு மேபி இங்கேருந்து ஒரு புள்ளி சைன் ஆகி ரிவர்சல் ஆனால் கூட இந்த இடத்துல இருக்கிற ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் மார்க் பண்ணிட்டு அங்கே இருந்து ஒரு ரிவர்சல் சைன் கிடைச்சுன்னா ஷார்ட் பண்ண தான் பார்ப்பேன். நான் வந்து லாங் ட்ரேட் கண்டிப்பாக அந்த இடத்துல எடுக்க மாட்டேன். எப்போ நான் லாங் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா,
இந்த ஹையை என்னைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நான் வந்து லாங் ட்ரேட் பார்ப்பேன். அது வர மார்க்கெட் என்னதான் மேலே போனாலுமே நான் வெயிட் பண்ணி ரிவர்சல் சைன் காணிச்சா மட்டும்தான் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் சைன் கொடுக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு கன்சல்டேஷன் பேஸ் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான கன்சல்டேஷன். இப்படி நடக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்படி கன்சல்டேட் ஆகிட்டு எகெயின் அந்த ட்ரெண்ட் என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகி போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு, ஒரு செல் ஆஃப் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எகெயின் கீழே வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரியுமே நடக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்குதுங்கிறத. ஜஸ்ட் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் எஜுகேஷன் கண்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ.